ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் பற்றின வீடியோஸ் போட்டுட்ருப்போம். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் சீட்டு பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்க சிஸ்டர். ஸோ வந்து நகை வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து அதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதத்தில் தான் வந்து நம்மளுடைய சீட்டு க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதான் சீட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அதான் சீட்டு முடிஞ்சிச்சுன்னா வந்து என்ன வாங்கினேன்னு சொல்லி ஷோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால தான் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முழுக்க ஒரு மோட்டிவேஷனுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு சீட்டு போட்டு சின்ன பொருள் வாங்காமல் பெரிய பொருள் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற சில ஐடியாவும் டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து 2 சீட்டையும் வந்து சேர்த்தி வாங்கினால எப்படி வந்து எனக்கு லாபம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் நான் சீட்டு வந்து எப்பவுமே சொல்லுவேன், பிரித்து போடுங்கன்னு சொல்லுவேன் இல்லைங்களா. ஸோ பிரித்து போடுறதுனால எவ்வளோ லாபம் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற பற்றி எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இந்த சீட்டு போடுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது மோட்டிவேஷனுக்கு மட்டும்தாங்க, ஷோ ஆஃப் கிடையவே கிடையாது. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். நீங்களும் இது மாதிரி சின்னதாக வந்து சேவ் பண்ணி வாங்கினாலும் எப்படி நீங்கள் வந்து ஒரு பெரிய பொருளாக வாங்கிக்கலாம், சின்னதாக போட்டாலும் எப்படி வந்து நீங்கள் சேவ் பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஜுவல்லரி எடுத்துங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த தோடு பார்த்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராம் 400 மில்லிகிராம் 4.4 அந்த வெயிட்டில் வந்து இந்த தோடு எனக்கு கிடச்சிதுங்க. ஸோ வந்து என்கிட்ட ஜிமிக்கி இருக்குது. ஸோ இருந்தாலுமே இது வந்து இந்த மயில் வச்ச டிசைன் மாதிரி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த டிசைன் வந்து 1 பவுன் அப்படி தான் கிடைக்கும். ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் இந்த எல்லோ கோல்டில் எனக்கு இந்த டிசைன் கிடச்சிது. கீழே வந்து அந்த ஹேங்கிங்ஸ் வந்து நல்லாவே சவுண்டு வர மாதிரி இருந்ததுங்க. ஸோ நல்லா இருந்தது. கொஞ்சம் வெயிட்லெஸ் தான், ஆனாலுமே வந்து பார்வையாக இருந்தது. எனக்கு நல்லா சூட் ஆச்சு. ஸோ இதோட சேர்த்து நான் வேறு என்னென்ன இயரிங்கெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பின்னாடி. ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ போட்டு பார்த்ததில் என் ஃபேஸ்க்கு வந்து எடுத்தது இது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. மேலே இருக்கிற தோடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சாதாரணமாக இல்லாத மாதிரி மேலே வந்து அந்த டாட்டாக அந்த பால் மாதிரி இருந்ததும் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயும் அவருக்கும் பிடிச்சிருந்தது. சரி அதனால் சரி இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பேங்கிள் தாங்க வாங்கியிருக்கேன். இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தா அது பேங்கிள்ங்க. பேங்கிள் வாங்கினதுக்கப்புறம் மீதி இருக்கிற கிராமில் சரி இயரிங் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இயரிங் கிடைக்கலைன்னா எங்கள் வீட்டில் அவருக்கு வந்துட்டு ரிங் பார்க்கலாம் தான் நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு இயரிங்கே செட் ஆயிருச்சு. அதனால் நாங்கள் ரிங் எதுவும் பார்க்கல. ஸோ இந்த இயரிங் தாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அந்த இயரிங்கோடு சேர்த்து இதை இந்த இயரிங் இந்த ஜிமிக்கி பார்த்தோம். அப்புறம் இந்த ஹார்ட் டைப்பில் இருக்கிறது அதையும் நாங்கள் பார்த்தோங்க. ஆனால் வந்து எல்லாத்த விட அது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து புதுசாக ட்ரெண்ட் மாடல் வந்துன்னு சொன்னாங்க. ஆனால் அது 6 கிராம் வந்துருந்ததுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜிமிக்கி. ஸோ மேக்ஸிமம் ஜிமிக்கி தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு தோடு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன். நியூ மாடலாக இருந்ததுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து போய் வாங்கினது இதுதான் மெயினாக வந்து நான் வந்து வாங்குறதுக்கு போனதே. ஸோ வந்து பேங்கிள் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா 2.2 சைஸுங்க. எனக்கு 2.4 அந்த சைஸ்லேருந்து தான் வந்து கொல்கத்தா மாடல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இல்லைனா ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆர்டர் கொடுத்து வாங்குற மாதிரி இல்லை. சரி நீங்கள் இருக்கிற மாடலே காமிங்கன்னு சொன்னேன். அது 2.4 தாங்க. இருந்தாலும் எனக்கு ஓரளவுக்கு வந்துட்டு ரொம்ப லூஸாக இல்லாமல் ஓரளவுக்கு 2.3 அந்த சைஸ்லேயே இருந்த மாதிரி இருந்தது இது எனக்கு. ஒரு 3 பேங்கிள் செலக்ட் பண்ணேன். எனக்கு 3மே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆனால் அந்த கொல்கத்தா மாடல் வாங்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நான் வந்துட்டு பார்த்து வச்சுட்டே இருந்தது. எனக்கு இந்த ஸ்க்ரூ டைப் வந்து எனக்கு அவ்வளோ வந்து செட் ஆகாது. ஏன்னா கையே முன்னாடியே வந்து 2.2 தாங்க, சின்ன சைஸாக தான் இருக்கும். ஸ்க்ரூ டைப் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய மைண்டில் இருந்தது. அப்புறம் இந்த எனாமல் இருக்க வேண்டாம்னு நான் யோசிப்பேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சது, எனாமல் வச்சது மேக்ஸிமம் நான் வந்து வாங்க மாட்டேங்க. ஸோ அதனால் வந்து இந்த ப்ளைனாக இருக்கிறத நான் பார்ப்பேன். என்ன ஒரே ஒரு எனக்கு வந்து யோசனை, அடியில் சீட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த பேங்கிள்குள்ளே சீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பேங்கில் அந்த சீட் மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் தான் ட்ராபேக். இருந்தாலும் நான் ஆக்சுவலாக வந்து 5 பவுன் போட்டிருந்தோம். ஸோ 2 பவுன் 4 பவுனுங்க இந்த வளையல். ஒவ்வொரு வளையலும் பார்த்திங்கன்னா 2 பவுனுங்க. இந்த பேங்கிள் டிசைன் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து நான் வந்து சீட்டு போட்டது என்னமோ 4000க்கு தான் நான் போட்டேன். எப்படி ஆனால் வந்து இப்போ எல்லாம் வாங்கினது எல்லாமே நான் சீட்டில் தான் வாங்கியிருக்கேன். ₹1 கூட எச்சா நான் வந்து வேஸ்டேஜுக்கோ ஜிஎஸ்டி எதுவுமே நான் பே பண்ணவே இல்லைங்க. உங்களுக்கே தெரியும் மங்களன் மங்களில் ஜிஎஸ்டி அவங்களே கடை நிர்வாகமே ஏற்றுப்பாங்க. ஸோ நான் எப்படி பிளான் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வாங்கினது போக மீதி எனக்கு ₹1400 மீதி இருந்ததுங்க. அந்த ₹1400க்கும் பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம் காயின் நான் உங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து சீட்டு போட்டு நான் வெயிட் பண்ணதுனால எனக்கு இது மாதிரி பெனிஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி வந்து என்னால் வாங்க முடிஞ்சுது அப்படிங்கிறத சொல்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சீட்டு நான் வந்து 2 சீட் போட்டிருந்தாங்க. ₹4000க்கு 2000 2,000 பிரித்து போட்டிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா அதில் வந்து 3 கிராம் 900 மில்லிகிராமில் ஒன்றில் ஆட் ஆகிருந்தது. ஒன்றில் பார்த்திங்கன்னா 3 கிராம் 700 மில்லிகிராம். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சீட்டு பே பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம நான் சொல்லுவேன் பார்த்திங்களா, பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும்னு பார்த்து
ஸோ பிரித்து போடுறதுனால உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 கிராம் அதாவது ஒரு 8 கிராம் அதாவது ஒரு பவுனுக்கு இல்லாமல் ஒரு 7 கிராம்லேருந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து சீட்டு மூலமாக கிடச்சிருச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 4000 போட்டதுனால 2000 வந்து அவங்களே போனஸ் அமௌண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. மங்களம் நான் கிஃப்ட் எதுவும் மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க. அதை அப்படியே நான் கோல்டாக தான் நான் கன்வெர்ட் பண்ணிப்பேன். ஸோ அந்த அமௌண்ட் அப்படியே நம்ம கோல்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு தான் வச்சுருந்தேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீதி 4 பவுனுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பழைய கோல்டு கொஞ்சம் உடஞ்சது நெளிஞ்சதெல்லாம் நிறைய வச்சுருந்தேங்க. ஸோ அதை வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு பாண்டாக போட்டிருந்தேங்க. அது கரெக்டாக இது 15 மாதங்க. அது வந்து 11 மாதத்துலேயே முடிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு போட்டுட்டு ஒரு 3 மாதம் கழித்து போய் கோல்டு அந்த ஸ்கீமில் வச்சு நான் வந்து வச்சுட்டேன் ஃபுல்லாகவே. நான் வச்சது எல்லாமே 916 தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன நான் கிராம் கொடுத்தனோ அதே கிராம் அப்படியே எனக்கு வர வச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு 50,000 50,000 ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 59,000 50,000 அந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இருந்ததுங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு நான் வச்சுருந்தேங்க. ஸோ 11 மாதம் கழிச்சு இந்த சீட்டு கரெக்டாக முடிகிறப்போ அதுவும் நான் கனெக்ட் பண்ணி வச்சதுனால நான் பிளான் பண்ணது 5 பவுனுக்கு அப்படியே வந்து வளையல் வாங்கிக்கலாம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நான் வந்து இந்த கொல்கத்தா டைப் மாடல் வாங்கணும் பேங்கிள் வாங்கணுங்கிறதான் நான் ஏரி வாங்குற ஐடியாவில் இல்லைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 பவுன்லேயே வளையல் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிராமுக்கு நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த 4.5 கிராமுக்கு ஒன்று எடுத்தேங்க. ஸோ பாண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக 4 பவுன் வச்சுருந்தேன். கிராம் ஆட் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7.5 கிராம் கிட்ட எனக்கு ஆட் ஆயிருந்தது இல்லைங்களா. ஸோ வளையல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 35 கிராம் 270 மில்லிகிராம் அப்படி வந்துருச்சுங்க. ஸோ இயரிங் பார்த்திங்கன்னா 4 கிராம் 400 மில்லிகிராம். ஸோ இதெல்லாம் சேர்த்து போக இயரிங்க்கு வந்து 12% வேஸ்டேஜுங்க. பேங்கிளுக்கு 10% வேஸ்டேஜுங்க. எம்எம்மில் பார்த்திங்கன்னா 18% வரைக்கும் நம்மளுக்கு வந்து அவங்களே வந்து கடன் நிர்வாகம் ஏற்றுப்பாங்க. நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஸோ நான் எல்லாமே பார்த்திங்கன்னா 10% 12% எடுத்ததுனால எனக்கு வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ ஜிஎஸ்டி அவங்களே பே பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அவங்க வந்து அந்த சீட்டு போட்டதில் எனக்கு 2,000 வந்து போனஸ் கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்ததில் மீதி எனக்கு வந்து 1,420 வந்து எனக்கு அவங்க திரும்ப கொடுக்குற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 300 கிட்ட கையில் வச்சுட்டு 100 மில்லிகிராமில் காயின் நான் வாங்கிட்டேங்க. அதுவும் உங்களுக்கு பின்னாடி நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க பெருசாக வாங்கணும்னா பிளான் பண்ணிங்கன்னா சீட் என்னால் இவ்வளோ தான் போட முடிஞ்சு அப்படின்னா கூட கோல்டு இருந்தாலோ இல்லை வந்து ஏதோ அமௌண்ட் உங்கள் கையில் இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து அதை ஒன் டைம் பேமெண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் சில கடையில் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் கூட பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய நகையாக கூட இது மாதிரியெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணி வாங்குறப்போ வாங்க முடியுங்க. ஸோ நான் லாஸ்ட்டு சண்டே தாங்க போய் வாங்கினேன். ஸோ அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு திருச்சியில் 9,945 இருந்தது. ஸோ அன்றைக்கி ரேட்டுக்கு தான் பில் போட்டு ஜிஎஸ்டி எல்லாமே போட்டாங்க. போட்டதில் மொத்தமாக எனக்கு வந்து 4,35,000 வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கோல்டில் 2 லட்ச ரூபா வச்சுருந்தேன். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 மாதம் நான் பே பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 60,000 பே பண்ணியிருந்தேங்க. ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்களே பாருங்கள் 2,60,000 தாங்க. ஆனால் வந்து நான் வாங்கிட்டு வந்தது அன்றைக்கி ரேட்டுக்கு 4,35,000ங்க. ஸோ நீங்களே பார்த்துக்குங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அமௌண்ட்டு நம்மளுக்கு சேவ் ஆகியிருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் நீங்களே. ஸோ அதனால் பாருங்கள் நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் இது மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி பார்த்து வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்டு போடுறதுனால இதுதான் ஃபஸ்ட் டைமுக்கு நான் பிரித்து போட்டு வாங்கினது. அதாவது 4,000 சீட்டே வந்து 2,000 அதில் நல்ல ப்ராஃபிட் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இனிமேல் புதுசாக நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு சீட்டு ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஒரு 5,000 ஆரம்பிக்கிங்கன்னா 2,000 ஒன்று 3,000 ஒன்று இல்லை 2,000 1,000 அப்படி பிரித்து போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராம் ஆட் ஆகிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். அதை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லாவே உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியுங்க தனித்தனியாக பிரித்து கட்டுறப்போ. ஸோ பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இது ஷோ ஆஃப் கிடையாதுங்க. மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். ஸோ இந்த பேங்கிலும் இந்த இயரிங்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் மீதி இருக்கிற அந்த 1,400 வந்துட்டு இது 1,045 ஏதோ வந்துச்சுங்க. மீதி ஒரு 360 ஏதோ வந்து மீதி கொண்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து 100 மில்லிகிராமில் காயினும் வாங்கிட்டேங்க. ஸோ அதனால் பாருங்கள் நீங்கள் ஒரு 2 பவுன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா 1 பவுன் தான் நீங்கள் வந்து சீட்டு போட்டிருக்கீங்க பிளான் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னா மீதி 1 பவுன் எப்படி வாங்குறதுனா இது மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட பழசு யூஸ் பண்ணாதது நெளிஞ்சு போனது ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதை கொண்டு போய் ஒரு டெபாசிட் பண்ணிட்டீங்க. இல்லை கொஞ்சம் அமௌண்ட் இருந்து அதையும் சேர்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பொருளாக நீங்கள் வந்து ஒரு 2 பவுன் 3 பவுன் விட்டுக்க சேர்ந்து வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதை நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நான் எப்பவும் சொல்கிறேங்க இது ஒரே நாளில் பிளான் பண்ணியெல்லாம் வாங்கலைங்க. கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பழசு போட்டோன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா 4 பவுன் அதில் வந்து சில காயின்ஸும் வந்து யூஸ் பண்ணுங்க. 1 கிராம் 2 கிராம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு 3-4 வருஷத்த கனவு தாங்க இது.
அது மட்டும் இல்லங்க, சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்க கோல்டு பழைய மாடலா போயிருக்கும். யூஸ் பண்ணாம வச்சிருப்பீங்க. புதுசா ட்ரெண்டியா போடணும்லாம் நினைப்பீங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மெத்தட் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு நல்ல மெத்தட்ன்னு தான் சொல்ல முடியும். என்ன ஒரு 11 மாசம் நீங்க வந்து வெயிட் பண்ணணும். ஆனா நம்பிக்கையான கடையில நீங்க வந்து பாண்டு போட்டீங்கனாலோ, இல்ல அந்த கோல்டு வந்து வச்சு நீங்க வந்து பாண்டு போட்டீங்கனாலோ தான் நம்மளுக்கு வந்து ஓகே ப்ராஃபிட்டபிளா இருக்கும். பார்த்துக்குங்க. கடை ரொம்ப நம்பிக்கையான கடையா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்துல ஏதோ ஒரு விஷயமாவது யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.